அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது பதிவில் பார்த்தீங்கன்னா, மருத்துவர் துறையில் இருக்கிறவங்க, மருத்துவர் துறைனா படிப்பு, ஜாபு, அந்த நிர்வாகத்தில் பயணம் செல்கிறவங்க, இந்த மருத்துவத்தில் படித்து வேலை கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் என்னென்னா உங்களோட தசாபுத்தியை பார்க்கணும் மெயின். ஏன்னா அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள்லாம் டவுட்டு கேட்குற விஷயங்கள் ஒன்று உண்டு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பதிவு தான் இது. இது வெறுமே பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் சாதிக்கிறதுக்கு இந்த மூலிகை. ஏன்னா அதுக்கு முக்கியமான கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா புத பகவான் தான். மருத்துவத்துறைக்கு யாருன்னு கடவுள்னு கேட்டிங்கன்னா புதன் தான். ஏன்னா அவர் தான் சயின்டிஸ்ட்டே. புதனோட தசையை அதிகமாக பயன்படுத்தணும். அதிகமாக அவரோட வலு இருந்தால் மட்டும்தான் மருத்துவத்தில் சாதிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய், சூரியனோட பலம். அதிர்ஷ்ட டாக்டர்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, கைராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கைராசிலாம் இல்லாதவங்களுக்கு பெற்றுத்தரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடத்தில் இருக்கிற ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்துலேருந்து எல்லாத்துலேயுமே மீண்டு எடுத்துன்னு வரும். அதே மாதிரி டாக்டராக இருக்கிறவங்களோட ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சைல்டுலாம் இருப்பாங்க, குழந்தைங்க. ஏன்னா நம்ம கையில் நிறைய கேஸ்லாம் வரும். அப்போது இந்த மூலிகையை தான் நம்ம அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம். தாய்த்திலியோ ஒட்டுவாவோ சில மந்திரங்களாவோ பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இது மகா செஞ்சீவி மூலிகை சகலவிதமான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். இது வெறுமையாக பார்த்தீங்கன்னா புதனோட அம்சம், குருவோட அம்சம், சூரியனோட அம்சம், இந்த 3 அம்சத்தையும் பெற்ற மூலிகை. இதை பயன்படுத்தும் போது உங்களோட கஷ்டத்தை மீட்டு எடுத்து தரும். என்ன சம்பாதிச்சாலும் நிம்மதின்னு ஒன்று வேணும்ல, அதிர்ஷ்டமான ஒரு டாக்டர்னு பேர் புகழ் வேணும்ல, அதில் பயணம் செல்லும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.